ஆர்ஓ ஃபில்டர் வீட்டிலேயே இருந்து ₹1 கூட செலவு இல்லாமல் நம்மளே இதை வந்து ஃபில்டர், முக்கியமான ஃபில்டரு ஒரு இயர்லி ஒன்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து யாராவது சேஞ்ச் பண்ணுறவங்கள கூப்பிட்டோன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ₹300 கொடுக்கணும். அப்புறம் இந்த ஃபில்டர்லாம் வாங்குறதுக்கு அவங்க வந்து 2500லேருந்து 3000 வரைக்கும் வாங்குவாங்க. பட் ஆன்லைனில் வந்து கார்பனு, செலேடியம், மெமரைன் ஃபில்டர், இது 3 ஃபில்டர், அப்புறம் ஸ்பங்க் ஃபில்டர், இந்த 4 ஃபில்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 800-900 தான் வரும். நீங்களே மாற்றிக்கலாம். இது ரொம்ப வெரி 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 சிம்பிள். அவங்களை கூப்பிட தேவையில்லை. ஒரு ₹2000 மிச்சமாகும் இது நீங்கள் வாங்கினீங்கன்னா. இது வந்து செடிமெண்ட் ஃபில்டர். இதிலேருந்து ரிமூவ் பண்ணேன். இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் இப்போது. இது வந்து மெமரைன் ஃபில்டர். இது ரிமூவ் பண்ணேன். இது உள்ளே வந்து இதுதான் இருக்கும். உள்ளே வந்து இதாக இருக்கும். இது வந்து 1 இயர் ஒன்ஸ் வந்து மாற்றணும். இது வந்து பழசு. இது மெமரைன் ஃபில்டர் வந்து உள்ளே இருக்கும். ஜஸ்ட்டு கை வச்சு புல் பண்ணிங்கன்னா வந்துடும். திருப்பி அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிடும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மூடி வந்து ஜஸ்ட்டு வாட்டர் கேன் டாப்பில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணணும். அவ்வளோதான். வெரி சிம்பிள். க்ளோஸ் பண்ணிட்டு அது மூடும். ஸோ இந்த ஃபில்டரை எப்படி இன்சர்ட் பண்ணலான்றதை நம்ம அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சில ஆர்ஓவில் வந்து ப்ரீ கார்பன், போஸ்ட் கார்பன் இருக்கும். ஒரு சில ஆர்ஓவில் வந்து கார்பன் ஃபில்டர் இருக்கும், மெமரைன் ஃபில்டர் இருக்கும், செடிமெண்ட் ஃபில்டர் இருக்கும். அப்புறம் வெளியில் அவுட் சைடில் இருக்கிறது வந்து ஸ்பங்க் ஃபில்டர். இந்த 4 ஃபில்டர் வந்து இயர்லி ஒன்ஸோ இல்லை 1.5 இயர்ஸ் ஒன்ஸோ நீங்கள் மாற்றினீங்கன்னா ஆர்ஓவில் வந்து வாட்டர் வந்து உடைய பியூரிஃபையாக இருக்கும். பியூர் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். அதனுடைய இது கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து ஸ்பங்க் ஃபில்டர் எப்படின்றது ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். லிங்க் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். அது வெளியில் அது 6 months ஒன்ஸ் பண்ணணும். கார்பன் ஃபில்டர், செடிமெண்ட் ஃபில்டர், மெமரைன் ஃபில்டர் எப்படி மாற்றணுன்றதை காட்டுறோம். ஜஸ்ட் வெரி சிம்பிள். இது ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிவிடுங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு இது எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுதான் செடிமெண்ட் ஃபில்டரு. இதை நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன். இது பழசு. புதுசு வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி ரிமூவ் பண்ணணும், எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றது காட்டுறேன். இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். இதை வந்து ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்கிற ஒயரை வந்து புல் பண்ணனா வெளியே வந்துடும். இந்த ப்ளூ கலர் இருக்காது. அப்படியே வந்து இது ப்ரெஸ் பண்ணாமல் ரிமூவ் பண்ணிங்கன்னா இது உடஞ்சிரும், வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசு தான் வாங்கி போகணும். இது பழசு. இதை நம்ம வந்து மாற்றியாச்சு. இது எப்படி மாற்றணுன்றதை நான் காட்டுறேன். இதுக்கு மேலே வந்து மெமரைன் ஃபில்டர் இருக்கும். அது வந்து புதுசு சேஞ்ச் பண்ணியாச்சு. அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இதுதான் இந்த ஒயரு. இதை வந்து ப்ரெஸ் பண்ணி இதை புல் பண்ணி எடுக்கலாம். திருப்பி இன்சர்ட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த சைடும் இதே மாதிரி ஒயர் இருக்கும். புல் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அந்த செடிமெண்ட் ஃபில்டர். இது நம்ம மாற்றியாச்சு. இது சேம் மெத்தடு தான். இது மேலே இருக்கிற மெமரைன் ஃபில்டர் எப்படி மாட்ட போகிறோன்னு காட்டுறோம். இதே மெத்தடு தான். எல்லா ஃபில்டருமே ரிமூவ் பண்ணுறது, ஆட் பண்ணுறது எல்லா ஃபில்டரும் இதே மெத்தடு தான். அந்த மெயினான மெல்டர் செடிமெண்ட் ஃபில்டரும் மெமரைன் ஃபில்டர் மட்டும் தான் மாற்ற போகிறோம். அது மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி புதுசு இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த லாக்கு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணியாச்சு. இந்த ப்ளூ கலர் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க.
இதே மாதிரி தான் வந்து எல்லா ஃபில்டரும் ஒயர் புல் அவுட் பண்ணும்போது இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த நாபை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இன்சர்ட் பண்ணும்போது அப்படியே இன்சர்ட் பண்ணலாம். எல்லா ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணுறதும் இந்த மெத்தட் தான். இப்போ நம்ம வந்து மெமரைன் ஃபில்டர் வந்து மாற்றியாச்சு. ஆல்ரெடி செட்மெண்ட் ஃபில்டரும் நம்ம மாற்றிட்டோம். இதை ப்ராப்பராக வந்து அலைன் பண்ணிவிட்டு டேக் போட்டுட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருக்கும், இது தனியாகவே இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இது வந்து இப்படி ரிமூவ் பண்ணுறது தான் ரிமூவ் பண்ண முடியும். இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். பிளாஸ்டிக் இது பண்ணியாச்சு. இதில் இப்படி வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போய் மாட்டிக்கும்.